கூடியிருந்திருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனிடமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் அனைவரோடு கூட நாம் தொடர்ந்து வேதாகம மாந்தர்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் வேதத்திலிருந்து ஒவ்வொரு நபரை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இந்த நாளிலே நாம் தாவீதின் மகனான சாலமோனை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு தாவீது. ஆனால் ஒரு மனிதன் எப்படி இருக்க கூடாது, தேவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சாலமோன் இருக்கிறார். சாலமோனை குறித்து நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதல்ல சாலமோன் தாவீதுக்கும் பெத்சேபாளுக்கும் பிறந்த மகன். தாவீதுக்கு அநேக மகன்கள் இருக்கிறார்கள், அப்சலோம் அப்படின்னு நிறைய மகன் இருக்கிறார். இதிலே சாலமோன் கடைசியாக பிறந்த மகன். பெத்சேபாளுக்கு தாவீதுக்கும் பிறந்த மகன் தான் சாலமோன். தாவீது அவனுக்கு சாலமோன் என்று பெயரிடுகிறார். சாலமோன் என்றால் சமாதானம் என்றார். ஆனால் தேவன் இவனுக்கு கொடுத்த பெயர் எதீதியா அப்படின்றது தேவன் அவனுக்கு கொடுத்த பெயர். எதீதியா அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமானவன் அப்படின்னு. சாலமோனை எதீதியா என்று தேவன் பெயரிடுகிறார். முதல்ல ஆரம்ப காலத்திலே அவன் தேவனுக்கு பிரியமாய் இருந்தான். தேவனை தரிசித்து தேவனுக்கு பிரியமாய் நடந்து அவன் தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டான். அதை குறித்து நாம் பின்னாடி பார்க்கலாம். தேவனிடத்திலிருந்து அவன் ஞானத்தை பெற்றுக்கொண்டான். மிக சிறந்த ஞானியாக சாலமோன் இருக்கிறார். சாலமோனுக்கு முன்பு அந்த மாதிரி ஒரு ஞானி இல்ல, ஒரு அறிவாளி புத்திசாலி கிடையாது. சாலமோனுக்கு பின்பும் அப்படி ஒருவன் கிடையாது. அதே போல தாவீது எப்படி ஒரு நல்ல முறையில இஸ்ரவேலை ஆட்சி செய்தானோ அதே போல சாலமோனும் நல்ல சரியான நீதியோடு தேசத்தை அவன் ஆட்சி செய்கிறான். அவனுடைய திறமை ஞானம் அளவில்லாமல் அவனுக்கு இருந்தது. அவன் தேவனிடத்திலே ஞானத்தை கேட்டான், இயலாத ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டான். இவனிடத்துல இருந்த அந்த ஐஸ்வர்யம் மாதிரி யாருக்கிட்டையுமே கிடையாது. அந்த அளவுக்கு அவன் ஐஸ்வர்யவானாய் அவன் இருந்தான். வேதத்துல வாசிக்கிறோம், சாலமோன் காலத்திலே வெள்ளி ஒரு பொருட்டே கிடையாது. அது வெள்ளி ஒரு பெரிய ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளாக மதிக்கப்படாததாக இருந்ததாமா சாலமோனுடைய காலத்திலே. பேர்பட்ட ஐஸ்வர்யவானாய் சாலமோன் இருந்தார். தேவன் அவனுக்கு அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். தேவாலயத்தை கட்டும்படியான ஒரு பாக்கியத்தை சாலமோன் பெற்றார். தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று முதலில் பிரயாசப்பட்டது தாவீது தான். ஆனால் தாவீது கட்ட வேண்டாம் என்று தேவன் கூறிவிடுகிறார். என்னால் உன்னுடைய கை இரத்தக்கரையாக இருக்கிறது, அதனால் நீ அந்த தேவாலயத்தை கட்ட வேண்டாம் என்று தேவன் தாவீதிடத்தில் சொன்னதன் பிரகாரமாக அந்த தேவாலயத்தை கட்டும் ஒரு பாக்கியத்தை சாலமோன் பெற்றுக் கொள்கிறான். அதே போல தேவாலயத்தை அவன் கட்டுகிறான். எல்லா ஊரிலிருந்தும் எல்லா நாடுகளிலிருந்தும் இந்த தேவாலயத்துக்கு கட்ட வேண்டிய எல்லா பொருட்களையும் அவன் வரவழைத்து அவன் இந்த தேவாலயத்தை கட்டுகிறான். கிட்டத்தட்ட 7 வருஷம் அந்த தேவாலயத்தை கட்டி முடிக்கிறான். அவன் தன்னுடைய அரண்மனையை 13 வருஷம் கட்டுறான். மொத்தம் 20 வருஷம் இந்த கட்டுமான பணிகளிலே அவன் தன்னுடைய அந்த நாட்களை செலவு. சாலமோன் இஸ்ரவேலை 40 வருஷம் ஆட்சி செய்யறான். இந்த 40 வருஷத்துல 20 வருஷம் இந்த கட்டுமான வேலைகளுக்கே அவன் செலவிடுகிறான். 7 வருஷம் தேவாலயத்தை கட்டுகிறான். 13 வருஷம் தன்னுடைய அரண்மனையை கட்டினதாக நாம் வேதத்திலே வாசி. நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு என்ற 3 புத்தகங்களை சாலமோன் எழுதியிருக்கிறார். நீதிமொழிகள் ஒவ்வொரு மனுஷனும் எப்படி வாழ வேண்டும், எப்படி தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும் என்று அநேக நீதிமொழிகளை அவன் எழுதியிருக்கிறான். அதே போல பிரசங்கியும் அதே போலதான் பிரசங்கியிலும் அநேக காரியங்களை ஒரு மனிதனுக்கு வேண்டிய அநேக உபதேசங்களை சாலமோன் அந்த பிரசங்கி புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறான். உன்னத பாட்டு அது என்னன்னா, அது மறைப்பொருள் உள்ள ஒரு புத்தகம். சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள அந்த ஒரு ஐக்கியத்தை மறைப்பொருளாக சொல்லப்பட்டதாக கருதப்படுகிற இந்த உன்னத பாட்டு என்ற அந்த புஸ்தகத்தையும் அவன் எழுதியிருக்கிறான். இதெல்லாம் இவனிடத்தில் இருந்த நல்ல குணங்கள். இஸ்ரவேல் நாட்டை மிகவும் அருமையாக அவன் நியாயம் விசாரிக்கிறான். மிகவும் அருமையான ஒரு 40 வருஷம் அருமையை ஆட்சி செய்கிறான். அவனுடைய பிற்காலத்திலே பார்க்கிறோம், அவனிடத்திலே நிறைய பலவீனங்கள் அவனிடத்திலே இருந்து விடுகிறது. முதல்ல என்னவென்றால், அவன் தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படியாமல் அவன் பின்மாற்றம் அடைந்து விடுகிறான். அது அவனிடத்திலே இருந்த ஒரு பலவீனம். இதுதான் சொன்னது போல விசுவாச வீரர்கள் பட்டியலே அவன் பெயர் இடம்பெறாததற்கு காரணம் இதுதான். அவனுடைய பிற்காலத்திலே அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பின்மாற்றமாக போய்விடுகிறான். அந்நிய தெய்வங்களை அவன் சேவிக்கிறான். தேவனுக்கு விரோதமான விக்கிரக வழிபாட்டிலே அவன் சென்று விடுகிறான். அந்த விக்கிரகங்களுக்காக இவன் இஸ்ரவேல் நாட்டிலே பலிபீடங்களையும் அவன் கட்டுறான். தன்னுடைய மனைவிகள் பேச்சை கேட்டு இவன் அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போய்விடுகிறான். பலிபீடங்களை அவன் கட்டுகிறான். அதனாலதான் பார்க்கிறோம், இவனுடைய இந்த பின்மாற்றம் தேவனுக்கு மிகவும் கோபத்தை உண்டாக்கி விடுகிறார். அதனாலதான் ஒரு மனிதன் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு அடையாளமாக சாலமோன் மாறிவிடுகிறார். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று நீதிமொழிகளையும் பிரசங்கியும் சொன்ன அந்த சாலமோனே பாருங்க, தேவனுக்கு விரோதமாக அவன் போய்விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இவனிடத்திலிருந்து நாம் இந்த நாள் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து விட்டு நாம் அந்த காரியங்களுக்கு நாம் கடந்து செல்வோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே அவனை குறித்து முதலாக சொல்லப்பட்டிருக்கிறது. 24வது பார்க்கிறோம். அவள்
அவள் ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். சாலமோன் இடத்துல தேவன் மிகவும் அன்பாய் இருந்தார். 25வது வசனம், அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தர் நிமித்தம் அவனுக்கு எதீதியா என்று பெயரிட்டான். தேவன் இவனை எதீதியா என்று அழைக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவன் என்று அர்த்தம் கொள்ளும்படியாக எதீதியா என்று பெயரிடுகிறார். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 45வது வசனம், ராஜாவாகிய சாலமோன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான். தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் கர்த்தர் முன்பாக உறுதி இருக்கும் என்று சொல்லி, அதாவது ராஜாவாகிய சாலமோனை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று இந்த இடத்துல போடப்படும். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். தாவீது மரணமடையும் காலம் சமீபத்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது. அதாவது தாவீது மரணப்படுகையில இருக்கிறார். சாலமோனுக்கு தான் அந்த ஆட்சி பொறுப்பை கொடுக்க போறான். தாவீது சாலமோனை பார்த்து சொல்றார், சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் உலகத்தார் யாவரும் போகிற வழியில் போகிறேன். நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு மனதோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன நம்முடைய வார்த்தை திடப்படுத்துகிறதுக்கு அப்படின்னு. அதாவது என்ன, தாவீது சாலமோனை பார்த்து சொல்றார், அப்பா நீ ஆட்சி பொறுப்புல போக போற, நீ தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும், நீ தேவன் சொல்லுகிறபடி நடக்க வேண்டும் என்று தாவீது சாலமோனுக்கு சொல்றார். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் ராஜ்யபாரம் மிகவும் திறப்பட்டது. அதுக்கு அடுத்த அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், சாலமோன் தேவனிடத்திலே அவன் வேண்டுதல் செய்கிறான். தேவனிடத்திலே அவன் ஞானத்தை கேட்கிறான். 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், சாலமோன் தேவனை பார்த்து விண்ணப்பம் செய்கிறார். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியான என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீர். நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கையும் அடங்காத இலக்கத்திற்கும் உட்படாததுமான திரளான ஜனமாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியானுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் அப்படின்னு அவரு தேவனிடத்திலே கேட்கிறார். ஞானமுள்ள ஒரு இருதயத்தை நீங்க தாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் நியாயம் விசாரிக்கணும், நீதியாக நான் நியாயம் விசாரிக்கணும், நியாயமாக நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று அவன் தேவனிடத்திலே ஞானத்தை கேட்கிறான். அப்பொழுது தேவன் சொல்ற வார்த்தை பாருங்க, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவரின் பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐசுவரியத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேட்காமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரத்துக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதனால் உனக்கு சரியான உனக்கு முன் இருந்ததில்லை, உனக்கு சரியான உனக்கு பின் எழும்பு போவதும் இல்லை என்றது. ஞானத்தை நான் தருகிறேன் என்று சொல்லிட்டு அதுக்கு 13 வசனம் பாருங்க, இதுவுமன்று நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவரிலும் உனக்கு சரியானவன் இல்லை, உனக்கு சமமானவன் ஒரு ராஜாவும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தேவன் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை அவன் நிறைவாய் தேவன் அவனுக்கு கொடுத்தார் என்று நான் பார்ப்பேன். ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து சாலமோன் பெற்றான். அதுக்கு தொடர்ச்சியா இருக்கு பாருங்க. இந்த இடத்துல அவன் அருமையாக ஒரு நியாய தீர்ப்பு செய்கிறதை இந்த இடத்துல நாம் வாசிக்கலாம். 2 பெண்கள் சாலமோன் இடத்துல வராங்க. என்ன, இந்த குழந்தை என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெண்கள் வராங்க. 2 பெண்களுக்கு தனித்தனியா குழந்தைகள் இருக்கு. ஒரு பெண்ணுடைய குழந்தை என்னதுன்னா, அவ வந்து படுத்து தூங்கும் போது அவள் திரும்பி படுக்கும் போது அந்த குழந்தை நசுங்கி இறந்ததாக நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த பெண் என்ன பண்ணா, இன்னொரு பெண்ணுடைய குழந்தை இது ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாலமோன் இடத்துல நியாயத்துக்காக போறாங்க. அப்போ சாலமோன் வந்து இதுக்கு எவ்வளவு அருமையாக ஞானமாக அவர் தீர்ப்பு கொடுத்ததாக இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல 22ல இருந்து நாம் வாசிக்கும் போது பாக்குறோம், அதற்கு மற்ற ஸ்திரீ அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றால் இவ்வளோ இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றால் இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். 25வது வசனம் பாருங்க. 24ல இருந்து ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜாவோடு உயிருக்கு பிள்ளை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதி அவளுக்கும் கொடுங்கள் என்றான். சாலமோன் என்ன பண்றான், ஒரு கத்தி எடுத்துருவாங்க, இந்த குழந்தைய பாதியை வெட்டி ஒரு பாதியை ஒரு பெண்ணுக்கும் இன்னொரு பாதி இன்னொரு பெண்ணுக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் தீர்ப்பு சொல்றார். அப்போ அந்த குழந்தையோட உண்மையான தாய் என்ன சொல்றா, அப்படி எல்லாம் பண்ணாதீங்க, செய்ய வேண்டிய ராஜாவே, அந்த குழந்தையை அவளே வைத்துக்கிட்டோம், குழந்தையை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்று அந்த குழந்தையினுடைய தாய் சொல்லுகிறார். இதை கண்டு சாலமோன் என்ன சொல்றான், அப்படி சொன்ன அந்த தாயினிடத்தில் தான் இந்த குழந்தைய அவர் கொடுக்கிறார். இது வந்து எல்லா ஊர்லயும் இது வந்து
பிரசித்தமாயிருச்சான். சாலமோன் எவ்வளவு அருமையாக, எவ்வளவு நியாயமாக, ஞானமாக தீர்ப்பு செய்தான் என்று அது இருக்க ஒரு பட்டணங்கள் எல்லாம் இது பிரசித்தமாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த சேபா நாட்டு ராஜஸ்திரீ அப்படின்றவ சாலமோனை பார்க்கும்படி வருகிறதாக நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமும் 9ஆம் அதிகாரத்துல 1வது வசனம், சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோன் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது, சேபா நாட்டு ராஜஸ்திரீ என்ன பண்றா, அவருடைய கீர்த்தி அப்படி உலகம் ஃபுல்லா பரவிருச்சு. அந்த அளவுக்கு சாலமோனுடைய ஞானம், சாலமோனுடைய ஐஸ்வர்யம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த சேபா நாட்டு ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்கும்படியாக அவர் வந்தாள். 3வது வசனம் பாருங்க, சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தையும் அவன் அரண்மனையும் அவன் பந்தியின் போதன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரன் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தினால் பிரம்மை கொண்டு, அவ்வளவு பிரம்மாண்டமா அவர் ஆச்சரியமாக இருந்ததா. அதை பார்த்து அவள் ஆச்சரியப்பட்டு அவள் சொல்றான், அவள் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உன்னை பத்தி சொன்னாங்க, ஆனா இங்க வந்து பார்த்தா அவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னு சேபா நாட்டு ராஜஸ்திரீ சொல்லுகிறார். அந்த அளவுக்கு சாலமோனுடைய அந்த ஞானம், அவனுடைய அந்த ஒரு ஆசீர்வாதம், தேவனிடத்திலிருந்து பெறப்பட்ட அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு அப்படி இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற இந்த சாலமோன் பாருங்க, பிற்காலத்திலே அவனுடைய கடைசி காலத்திலே எப்படி அவன் நடந்து கொண்டான் என்று பார்க்கும்போது மிகவும் நமக்கு ஒரு வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கு. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கலாம். 4வது வசனம், சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. அவனுடைய அந்த கடைசி காலம் எப்படி ஒரு வருத்தத்துக்குரியதாக மாறிவிட்டது என்று அவனுடைய மனைவிகள் என்ன செய்யறாங்க, அந்நிய தெய்வங்களை பின்பற்றும்படியாக செய்துவிட்டார். இவனுடைய மனைவிகளின் பேச்சை கேட்டு அந்நிய தெய்வங்களை இவன் பின்பற்றும்படி போகிறான். 5வது வசனம், சாலமோன் சீதியோனரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோகையும் பின்பற்றினான். இந்த அந்நிய தெய்வங்களை இவன் பின்பற்றும்படி போய்விட்டான். 6வது வசனம், சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இவன் இப்படி நாம் வேதத்துல வாசிக்கிறோம், தேவனுக்கு நன்றி உள்ளவாய் இருங்கள் என்று நாம் வாசிக்கிறான். இவன் பாருங்க, தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றிருக்கிறான், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறான். அப்ப இவன் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும் இல்லையா? ஆனால் இவன் என்ன செஞ்சுட்டா பாருங்க, தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பாருங்க, இந்த அவன் கிடைத்த அந்த ஆசீர்வாதம் ஞானமுமே அவனை தோற்கடித்து விட்டது. 9வது வசனம், ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. பாருங்க, தேவன் இவனிடத்துல கொண்ட அன்பின் நிமித்தமாக நம்ம அந்த இவன் பிறக்கும் போதே நம்ம வாசிச்சோம். சாலமோன் பிறந்த உடனே அந்த இடத்துல என்ன போட்டிருக்கான், கர்த்தர் இவனிடத்தில் அன்பா இருந்தார் என்று நம்ம தேவன் சாலமோன் இடத்துல வைத்த அன்பின் நிமித்தமாக இவன் அந்நிய தேவர்களை பின்பற்றி போயிட்டான். இருந்தாலும் ஐயோ இவன் அந்நிய தேவர்களை பின்பற்றி போகிறானே என்று கர்த்தர் என்னது இவன் மேல் மனதுருகி 2 விசை தரிசனமாகி இருக்கிறார். பாருங்க, 2 விசை. ஒரு விசை தரிசனமாகி தேவன் சொல்லி இருக்கிறார், அப்பா அங்க போயிடாதப்பா, அந்நிய தேவர்களை பின்பற்றாதப்பா அப்படின்னு சொல்லி இருக்க. அப்படி இருந்தும் இவன் கேட்கல. அதனால இன்னும் இவன் மேல் மனதுருகி 2வது விசையும் இவருக்கு தரிசனமாகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாக்கி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும். பாருங்க, ஒரு வாட்டி சொன்னது கூட அவன் திருந்தி இருக்கலாம். ஆனா 2 வாட்டி தரிசனமாகியும் இவன் தேவனுக்கு முன்பாக இவன் திரும்பவில்லை. 10வது வசனம், அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். 2 விசை தரிசனமாகி தேவன் சாலமோனை எச்சரித்திருக்கிறார். 11வது வசனம், கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியால் ராஜ்யபாரம் உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை என் ஊழியக்காரருக்கு கொடுத்தேன். இப்போ கர்த்தர் இவன் மேல் கோபமாயி என்ன சொல்றாரு, உன்னுடைய ராஜ்யபாரம் தோட முடிஞ்சது, இதுக்கு மேல உன்னுடைய ராஜ்யம் உன்னுடைய ஊழியக்காரருக்கு போயிரும் அப்படின்னு சொல்றாரு. உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் அதை நான் உன் நாட்டில் செய்யவில்லை, குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன். இந்த நாளிலே நாம் சாலமோன் இடத்திலிருந்து 2 விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். என்னது? ஒன்று எப்படி இருக்க வேண்டும், இன்னொன்று எப்படி இருக்கக்கூடாது. முதல்ல என்ன, சாலமோனுடைய முதல் அந்த ஒரு 20 வருஷம் அவன் ராஜ்யம் செய்த அந்த 40 வருஷத்தை 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒன்று முதல் 20 வருஷம், அடுத்த 20 வருஷம். முதல் 20 வருஷம் தேவனுக்கு பிரியமா அவன் இருக்கிறான். அடுத்த கடைசி நாட்களிலே அவன் தேவனுக்கு விரோதமாக அவன் போய்விட்டான். முதல் அந்த 20
20 வருஷத்துல அவன் எப்படி இருக்கான்? தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றான். தேவனிடத்திலே அவன் ஞானத்தை கேட்டான். அதே போலதான் நாம் அறிவிலே குறைவுள்ளவர்கள். இந்த உலகத்திலே நாம் ஞானத்திலே குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சாலமோனை போல தேவனிடத்திலே நாம் ஞானத்தை கேட்டு வாங்கணும். யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கற்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் என்ன? நாம் பூமியிலே தேவனுக்கு பிரியமா எப்படி ஜீவிக்கணும், தேவனுக்கு விரோதமாக நாம் செயல்படாதபடிக்கு நாம் தேவனுக்கு பிரியமா எப்படி ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரு ஞானத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும். அப்ப அந்த ஞானத்தை தேவனிடத்திலே கேட்டு வாங்கணுமா? தேவனே, எனக்கு நான் பிரியமா உமக்கு பிரியமா எப்படி ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை, ஒரு ஞானத்தை நீர் எனக்கு தர வேண்டும் என்று தேவனிடத்திலே கேட்டு வாங்க வேண்டும். அப்பொழுது அதாவது அந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஒரு அதுல என்னன்னா ஒரு குறையே இல்ல, 100% பெர்ஃபெக்டான ஒரு ஞானத்தை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். சாலமோன் அதை தான் அவன் பெற்றுக்கொண்டான். அந்த ஞானத்தை நாம் தேவனிடத்திலிருந்து கேட்டு வாங்க வேண்டும். அடுத்தது என்னன்னா, நாம் சாலமோனை போல இருக்க கூடாதுன்றதுக்கு என்ன? உலகத்திலே நாம் பிரியம் வைக்க கூடாது, உலகத்தின் பக்கம் நாம் சாய்ந்து விட கூடாது. 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. சாலமோன் மேல் தேவன் அன்பா இருந்தார். அவன் பிற்பாடு இந்த உலகத்தின் பக்கம் அவன் போய்விட்டான், அந்நிய தேவங்களை பின்பற்றி போய்விட்டான். என்ன ஆயிடுச்சு? அவனிடத்திலே தேவனுடைய அன்பு இல்ல. நாளைய தேவன் அவன் மேல் கோபப்பட்டார். இந்த இடத்துல நம்ம உலகத்திலே அன்பு கூர்ந்தால், உலகத்தின் பக்கம் நாம் போய்விட்டால் பிதாவினுடைய அன்பு நம்ம இடத்திலே இருக்காது. 16 ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். சாலமோன் விழுந்து போவதற்கு இதுதான் காரணம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. கடைசி நாட்களிலே தன்னுடைய மனைவிகள் பேச்சை கேட்டு அவன் தேவனுக்கு விரோதமாக அவன் செயல்பட்டான். என்ன காரணம்? அதேதான், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது எல்லாம் என்ன? உலகத்தில் உண்டானவைகள், தேவனால் உண்டானவை அல்ல. 17 உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக நாமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் இருப்போம். இதுதான் இந்த நாளிலிருந்து நாம் சாலமோனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். பொறுமையான கவனத்திற்கு நன்றி. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.